எப்பயுமே ஐஸ்கிரீம்காரங்க வருவாங்க. ஐஸ்கிரீம்காரங்க வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. பசங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஊர் சைடில் சரி, எங்கள் சைடாக இருந்தாலும் ஐஸ்கிரீம் வாங்குவோம். அதே போல் ஒரு நாள் ஐஸ்கிரீம் ட்ரக்கு வந்துச்சு. நைட் டைமில், சாயந்தரம் டைம்லன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் அவங்க பசங்க வந்து அம்மா ஐஸ்கிரீம்காரங்க வந்திருக்காங்கம்மா, பைசா கொடுமா ஜித் பண்ணி வாங்கிட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக போகிறாங்க. சந்தோஷமாக போகிற குழந்தைங்க அந்த ட்ரக் கிட்ட போகிறாங்க. ட்ரக் கிட்ட போய் நிற்கிற குழந்தைங்க, அந்த ட்ரக் கிட்ட போன குழந்தைங்க திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அதேமாரி எல்லா குழந்தைங்களும் அதேமாரி அந்த ஐஸ்கிரீம் அந்த வண்டி எங்கெல்லாம் போகுது, எங்கெல்லாம் நிற்கிதோ, பசங்கள்லாம் எங்கெல்லாம் போய் ஐஸ்கிரீம் வாங்குறாங்களோ, யாரெல்லாம் போய் ஐஸ்கிரீம் வாங்கினாங்களோ யாருமே வீடு திரும்பலாம். அன்னைக்கு சாயந்தரம் நேரம் என்னாச்சு, ஏதாச்சு, என்ன ஆச்சு அந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கு? ஏன் நார்மலாக எல்லா நாளுக்கும் வந்துடுவாங்க, இன்றைக்குன்னு ஏன் வரல, எதுக்கு வரலன்னு எல்லா பேரண்ட்ஸுங்களுக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா டெய்லியும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற குழந்தைங்க தான். இன்றைக்கி என்ன ஆச்சு எல்லோரும் தேட ஆரம்பித்தாங்க. ஒரு சைடாக எல்லோரும் அவங்கவுங்க குழந்தைங்கள தேடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்க கிடைக்கவே இல்லை. கடைசியாக தான் தெரியுது அந்த குழந்தைங்கள ஐஸ்கிரீம் பேய் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு. குழந்தைங்களா அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நினச்சா இப்படி தான் ஆகும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொர்ணா மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டு த டேக் கேட், பை பாய்.